Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய Android மொபைல்ல பேக் சைடுல பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஃபிளாஷ் லைட் இருக்கும். இந்த ஃபிளாஷ் லைட் இருக்க சீக்ரெட்டான ஒரு 3 ட்ரிக் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த 3 ட்ரிக்ல வந்து ஏதாவது ஒரு ட்ரிக் வந்து உங்களுக்கு எப்பயாவது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அது என்னென்ன ட்ரிக்ஸ் அப்படிங்கறத வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Guys, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க கிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டுங்க. நிறைய பேர் நம்மளோட சேனல் வீடியோஸ் கீழே கமெண்ட்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. பட் எல்லா கமெண்ட்டுக்கும் என்னால் ரீப்ளை பண்ண முடியல. இதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க. இது ரெண்டுத்தையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களோட டவுட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட இன்ஸ்டாகிராம் மெசேஜ்க்கு நான் ரீப்ளை பண்ணுவேன். கைஸ், நம்ம லிஸ்ட்டில் இருக்க ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ட்ரிக் வந்து தெரிஞ்சிருக்கும். பொதுவாக நோட்டிஃபிகேஷன் பேனலில் பார்த்தீங்கன்னா டார்ச் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. பொதுவாக அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டார்ச் வந்து பேக் சைடில் ஆன் ஆகும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணால் ஆஃப் ஆகும். இதுதான் பழைய இதெல்லாம் இருந்தது. பட் இதில் ஒரு சின்ன அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நான் யூஸ் பண்ணுறது சாம்சங் மொபைல், ஓகேங்களா? சாம்சங் மொபைலில் இந்த டார்ச் லைட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆப்ஷனுமே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உங்களோட மொபைலில் இது இருக்கா இல்லையான்னு தெரியல, செக் பண்ணி பாருங்கள். டார்ச்னு இருக்குல்ல, அந்த சிம்பிள் மேலே ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இதை மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் ஆஃப்ன்றதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா பிரைட்னஸ் லெவலை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மாதிரி உங்களோட மொபைலில் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்றத ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் ஒர்க் ஆகலைன்னா புது மொபைலுக்கு அப்டேட் ஆகிடுங்க. ஸோ கைஸ், நம்ம லிஸ்ட்டில் இருக்க ரெண்டாவது ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது உங்களோட டார்ச் லைட்டை ஜஸ்ட் பிளிங்க் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கும் உங்களோட மொபைல்லேயே வந்து அந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? நான் யூஸ் பண்ணுறது சாம்சங் கேலக்ஸி M51. இந்த டிவைஸில் அந்த ஆப்ஷன் இருக்குது. உங்களோட மொபைலில் இருக்கா இல்லையான்றதை ஒரு டைம் செக் பண்ணிங்க. ஜஸ்ட் உங்களோட மொபைல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்றது ஆப்ஷனுக்கு வந்துடுங்க. இதில் வந்தோடனே கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃப்ளாஷ் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் கேமரா ஃப்ளாஷ் நோட்டிஃபிகேஷன் ஆனில் வேணுமா அப்படின்னு கேட்கும். ஜஸ்ட் ஆன் பண்ணி விட்டுருங்க. ப்ரிவியூ வேணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ப்ரிவியூ கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ அந்த டார்ச் லைட் வந்து பிளிங்க் ஆகிறது உங்களுக்கு தெரியும். அது கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஃப்ளாஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் அதையும் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா உங்களோட மொபைலில் ஜஸ்ட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் ஸ்க்ரீனுமே பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு அப்டேட்னே சொல்லிக்கலாம். ஸோ கைஸ், மூணாவது ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக உங்களோட மொபைல் ஃப்ளாஷ் லைட்டை யூஸ் பண்ணி உங்களோட ஃபைல்ஸ் உங்களோட வீடியோஸ்லாம் ஹைட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியுங்க. இதுக்கு வந்து ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் மட்டும் இன்ஸ்டால் பண்ணணும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆப் லிங்க் கொடுத்துருக்கேன். ஆப்போட நேம் வந்து டார்ச் வால்ட், ஓகேங்களா? டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். லிங்க்கை கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த அப்ளிகேஷனோட ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் அதை ஆன் பண்ணுறது மூலிமா இது மாதிரி டார்ச் வந்து எனேபிள் ஆகும். ஜஸ்ட் ஆஃப் பண்ணுறது மூலிமா ஆஃப் ஆகும். பொதுவாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்கள் லவர்ஸ் யாருனா வந்து ஓப்பன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இப்படி தான் இருக்கும். பட் இதில் ஒளிஞ்சிருக்க ட்ரிக் வந்து இப்போ தான் உங்களுக்கு தெரியும். மேலே டார்ச் ஒரு சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ஜஸ்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணோடனே உங்களோட மொபைலில் அது பெர்மிஷன்ஸ் கேட்கும். அலோ கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான பாஸ்வேர்டை வந்து என்டர் பண்ணிங்க. ஒன்ஸ் பாஸ்வேர்டை என்டர் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் ஒரு சில செக்யூரிட்டி கொஷின் கேட்கும். ஜஸ்ட்டு அந்த செக்யூரிட்டி கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சேவ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். இதில் வந்து இமேஜஸ், வீடியோஸ், ஆடியோ ஃபைல்ஸ் அண்ட் அது மாதிரி நிறையா உங்களோட டேட்டாஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து செக்யூராக வந்து நீங்கள் ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களோட கேலரியில் யாரோ பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஃபோட்டோஸ் ஆகட்டும், வீடியோஸ் ஆகட்டும், ஃபைல்ஸ் ஆகட்டும் எல்லாமே இதில் மூவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இமேஜஸ் கிளிக் பண்ணுங்கள். அது வந்து மேலே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களோட கேலரி வந்து ஓப்பன் ஆகும். எந்த ஃபோட்டோ நீங்கள் ஹைட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த லாக் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். அந்த பர்டிகுலர் ஃபோட்டோ வந்து இந்த அப்ளிகேஷனில் உள்ளார வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் கேலரியில் செக் பண்ணால் அந்த ஃபோட்டோ வந்து இருக்காது. ஸோ இது மாதிரி உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணிக்கலாம். சப்போஸ் அன்ஹைட் பண்ண நினைக்கிறீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த லாக்கை எடுத்து விட்டுருங்க. அன்ஹைட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் ஃபோட்டோ இந்த அப்ளிகேஷன்லேருந்து உங்களோட கேலரிக்கு மூவ் ஆகிடும். ஸோ கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் இருக்கிற ஃப்ளாஷ் லைட்டில் இருக்க சூப்பரான ஒரு 3 ட்ரிக்ஸ் பற்றி பார்த்தோம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காத லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாத வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video. Cheers guys.